வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவப்பு அவல் புட்டு. இதற்கு தேவையான பொருள் சிவப்பு அவல் தான். அதை நம்ம இப்படி வெறும் வானலியில் வெறும் ஒரு பேனில் எண்ணெய் விடாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக வறுத்துறாதீங்க, அது கொஞ்சம் வெடிக்கும், ஸ்மெல் வரும், அதுதான் பதம். அதுக்கப்புறம் மிக்சியில் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராகவும் ஆக்க வேண்டாம், ரொம்ப கொரப்பாகவும் இருக்க வேண்டாம். ஒரு புட்டுக்கு அரைக்கிறது போல் அதில் 2 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் நமக்கு தேவைப்படும். தேங்காவை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் 2ஐயும் மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் லேசாக சால்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் பவுடர். சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இனிப்புக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், அந்த இனிப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கப்புறமா நான் நாட்டு சக்கரை சேர்க்கலாம். என்கிட்ட வெல்லம் இருந்ததுனால, கரைச்சி வச்சது ஏற்கனவே இருந்ததுனால நான் வெல்லத்தை கொஞ்சம் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதோட இப்போ ஆட் பண்ணுறது நான் 1 கப்பு மல்டிகிரெயின் ஆட்டா இது கூட சேர்க்குறேன். இது வேணும்னா நீங்கள் சேர்க்கலாம், இல்லாட்டா முழுவதுமாகவே நீங்கள் ரெட் அவலை சேர்த்துக்கோங்க. இது இப்போ சேர்த்துருக்கிறது வெள்ளை தண்ணி இனிப்புக்காக. நீங்கள் வேண்டானா இந்த டைமில் நீங்கள் அல்லது கடைசியில் கூட நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். தண்ணி காணாததுனால நான் கொஞ்சம் சுடு தண்ணி, கொஞ்சம் ஹாட் வாட்டர் லேசாக வார்ம் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரில் எண்ணெயோ கீயோ தேங்காய் எண்ணெய் நீங்கள் தடவிட்டு இப்படி நல்லா விரவி விடுங்க, நல்லா பிசைஞ்சு கொடுங்க. கையில் இப்படி பிடிச்சிங்கன்னா நிற்கணும், அதுதான் பதம், புட்டு பதம். இப்போ நம்ம இதை இந்த டம்ளருக்குள்ளே வச்சு, நான் இன்றைக்கி ஒரு இட்லி குக்கரில் தான் நான் செய்கிறேன். ஏற்கனவே இட்லி குக்கரை சூடு பண்ணி வச்சுட்டேன். நான் அதுக்குள்ளே தூக்கி வச்சு நான் இதை குக் பண்ண வைக்கிறேன். இது ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஆகிடும். நீங்கள் செக் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் விட்டு பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரும், அதுதான் பதம். எனக்கு சரியாக ஃபுல்லாக அந்த டம்ளர் ஷேப்பில் அழகாக வரலை, சாதாரண புட்டு போல் தான் நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன். இது பழத்தோடு சாப்பிடுங்க. வாழைப்பழத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதோட நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். எல்லோரும் இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ நைஸ் டே.